அனைவருக்கும் வணக்கம். நீசம் பெற்ற கிரகத்தினுடைய மகாதசை எப்பொழுது யோகம் செய்யும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே ஜோதிடத்துல கிரகங்கள் 7 கிரக அமைவுகளுக்குமே நீச வீடுகள் சொல்லப்பட்டுள்ளது. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் விவாதத்திற்குரியவை. அந்த வகையில சுயஜாதகங்கள்ல சூரியன் யாரெல்லாம் ஐப்பசியில பிறக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீசகதியில ஜாதகத்துல இருப்பார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் விருச்சக ராசியில பிறந்திருக்கிறீங்களோ சந்திரன் நீசன் என்ற ஒரு அமைவு. கடகமனைவில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் ஜாதக அடிப்படையில் அவர்களுக்கு செவ்வாய் நீசம். குருவை பொறுத்த வரைக்கும் மகரமனையில கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அவர் நீசகதியில இருப்பார். யாருடைய ஜாதகங்கள்லாம் மகரத்தில் இருக்கோ குரு நீசம் பெறுகிறார். அதுபோல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷமனையில் யாருடைய ஜாதகங்கள்ல இருக்கோ அப்பொழுதெல்லாம் மேஷத்துல இருக்கக்கூடிய அமைகள்ல நீசமாக இருக்கிறார். அதுபோல் புதனை பொறுத்த வரைக்கும் மீனமனையில் யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அப்பெல்லாம் புதன் நீசம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கன்னிமனையில் யாருக்கெல்லாம் இருக்கோ சுக்கிரன் நீசம். இந்த அமைகள்ல உங்கள் ஜாதகத்தில் இந்த வீடுகள்ல நம்ம சொன்ன கிரகங்கள் இருக்குன்னா உங்கள் கிரகம் நீசம் பெற்றுருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த நீசம் பெற்ற மகாதசை யோகம் பண்ணணும். இது எப்போ பண்ணணும்? ஏன்னா பொதுவா ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் நீசம் பெற்று விட்டால் அந்த காரகமும் பாதிக்கப்படும், ஆதிபத்தியமும் பாதிக்கப்படும்ன்றது விதி. ஜோதிடத்தின் அடிப்படையில காரகம் ஆதிபத்தியம் இரண்டும் பாதிக்கப்படும்ன்றது அமைவு. முதல்ல காரக பாதிப்பிலிருந்து யாருக்கு நிவர்த்தின்றதை பார்க்கலாம். அடுத்து ஆதிபத்திய பாதிப்பிலிருந்து எப்படி நிவர்த்தின்றதை பார்க்கலாம். அதற்கு அடுத்து தசை எப்படின்றத பார்க்கலாம். பொதுவா ஜாதகத்துல சூரிய நீசம் என்றால் தந்தைக்கு ஏதேனும் பிரச்சனை வருவா? 9ஆம் ஆதிபத்தியம் நல்லா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. தசாபுத்திகள் மாறுபடும் போது பிரிந்திருக்கக்கூடிய சூழலோ இல்ல ஒரு மாறுபட்ட நிலைகள் தான் இருக்கும். 9ஆம் இடம் வளர்த்தா சூரிய நீசத்தை இனத்து கவலை வேண்டாம். சந்திரன் நீசமா 4ஆம் இடம் நல்லா இருக்கு, 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், எந்த பிரச்சனையில தாய் நல்லா இருப்பாங்க. செவ்வாய் நீசம் சகோதரரோட பிரச்சனை வருமா? சகோதரர்களுக்கு ஆபத்து வருமா? செவ்வாய்க்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம் வலுத்து இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோல் குருவை நீசம் பெற்றிருக்கிறார். குழந்தை பாக்கியங்களோ இல்ல குழந்தைகள்ல ஏதேனும் தடை கொடுக்குமானா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி வலுவா இருக்கிறாரா? கண்டிப்பா இந்த குரு நீசத்தினால் அந்த காரக தடை இருக்காது. சனி பகவான் ஆயுள் காரகரா இருக்கிறார், ஜீவனக்காரகரா இருக்கிறார், கர்ம தொழில் காரகராக இருக்கிறார். அப்ப சனி நீசம் பெற்றால் ஆயுள் இருக்காதான்னா ஜாதகத்தில் 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் வலுவா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை, ஜாதகருக்கு ஆயுள் பலம் உண்டு. சனி நீசத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல தொழிலும் அப்படித்தான். 10ஆம் இடமும் 7ஆம் இடமும் வலுவா இருக்குன்னா தொழில் பண்ணலாம், அதுல எந்த தடைகளும் கிடையாது. புதன் நீசம் பெற்று இருக்கிறார். புத்தி சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவு ஆற்றலை குறிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட புதன் இருக்கும்போது புத்தி மங்கிடுமா? எஜுகேஷன்ல பிரச்சனை வருமானா 4ஆம் இடம் வலுவாக இருந்து 4ஆம் அதிபதி வலுவா இருக்கிறார்னா நல்ல பட்ட படிப்பு அதிகார அமைவுகள்லாம் உண்டு, படிப்புகள்லாம் உண்டுன்றதை உறுதிப்படுத்துறோம். சுக்கிரன் நீசம் பெறார். சிற்றின்ப கிரகம். மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இந்த சிற்றின்பம் தான். அடுத்தடுத்த கட்டத்திற்கு மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயங்கள். ஜாதகத்திலே 5ஆம் இடம் நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்லை, சுக்கிரனை பற்றி கவலை வேண்டாம். 3, 5ஆம் பாவங்கள் நல்லா இருக்கு, சுக்கிரன் நீசமானாலும் பிரச்சனை இல்லை. அப்போ ஜாதகத்துல கிரகங்கள் நீசம் பெற்றால் அந்த காரகத்தை பெறுவதற்கு மேல சொன்ன ஆதிபத்தியம் நல்லா இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். நீசத்தினால பிரச்சனை இல்லை, இது காரகம் கிடைச்சிருச்சு. ஆதிபத்தியம் உதாரணத்திற்கு சூரியன் ஒரு காலபுருஷனுடைய 5ஆம் ஆதிபத்தியத்தை பெறார், நீசம் பெற்றுட்டார். 5ஆம் இடம் மன உறுதியை குறிக்கிறது. இதுலதான் காரக ஆதிபத்தியத்துல முரண்பாடு வரும். அதே ரிஷப லக்னத்திற்கு பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் இடத்துல புதன் நீசம் பெறுகிறார். நீசம் பெறும் பொழுது இந்த ஜாதகத்திற்கு சூரியன் வலுப்பெறுகிறார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜாதகருக்கு மன உறுதி உண்டும். ஆதிபத்திய காரக கிரகங்களை ஒற்று பார்க்கும் பொழுது ஆதிபத்தியங்கள் கிடைச்சிடும். இது ஒரு பேசிக்கான ஒரு பொதுவான விதி. இப்ப தசைக்கு வந்துடலாம். நீசனுடைய திசை எப்பொழுது யோகம் செய்யும்? நீசம் பெற்றா ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன்லாம் நீசம் பெற்றார்னா 20 வருட மகாதசை நடத்துவார். அப்ப நீசனுடைய திசை பெரும் வெற்றியை கொடுக்காதான்னா கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? எந்த லக்னத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கு, எந்த லக்னத்தில் வேணுமானாலும் பிறக்கலாம். அந்த லக்னத்திற்கு சூரிய திசை நடக்குது, நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார் அவர், ஐப்பசி மாசம் பிறந்துட்டீங்க. சூரிய திசை நடக்கும் பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்ன 5, 9ஆம் அதிபதி, அதுல குறிப்பா 5, 9ஆம் அதிபதிகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்க, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் அமர்ந்து சூரியனை பார்த்துறார். அல்லது பகையே என்றாலும் சூரியனோடு குரு இணைவோட இருக்கிறார். அல்லது சூரியன் பரிவர்த்தனை பெற்ற நிலைகள்ல, அதாவது சுக்கிரன் கிட்டத்தட்ட சிம்மத்திலிருந்து பரிவர்த்தனை பெறுவது, அல்லது அங்கு சனி பகவான் உச்சம் பெற்று நீசபங்கத்தை நிகழ்த்தி கொடுப்பது, இதெல்லாம் யோகம் பண்ணும். அப்ப சூரியன் ஒரு ஜாதகத்துல நீசம் பெற்று இருக்கிறது என்றால் அந்த நீசம் பெற்ற சூரியனுடைய திசை வரும் பொழுது வீட்டதிபதியோடு பரிவர்த்தனையோடையோ அல்லது அந்த இடத்தில் ஒரு அதிபதி, அதாவது சனி பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார், இப்போ சூரியனுக்கு நீசபங்கம் கிடைச்சிரும், அல்லது குருவுடைய தொடர்போடு இருக்கிறது, அல்லது ஜாதகத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும்
மேஷத்திற்கு ஒரு இன்றியமையாத கிரகம், இருப்பினும் அவர் நீசத்தை பெற்றிருக்கிறார். திரிகோணாதிபதிகளோடு தொடர்பு கொண்டு அல்லது அந்த வீட்டதிபதியோடு பரிவர்த்தனை பெற்றோ அந்த இடத்தில் நீச பங்கத்தை நிகழ்த்துவாயின் அந்த சூரிய தசை நல்லா இருக்கும். எந்த லக்னமா இருந்தாலும், மகர லக்னமா பிறந்திருக்குங்க, அவயோக கிரகம் 8க்கு அதிபதியா வருவார், பரவாயில்ல, நீசம் பெற்று இருக்கிறார். நீசம் பெற்ற நிலையில ஜாதகத்துல ஜீவன பாவத்துல இருக்கிறார். ஜீவனத்தில் இருக்கும்போது அங்கு சுக்கிரன் வலுப்பது அல்லது புதனோடு அஸ்தங்கம் செஞ்சிருப்பது இதெல்லாம் ஃபேவர் பண்ணி கொடுக்கும். லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள், ஒவ்வொரு லக்னத்திற்கும் திரிகோணாதிபதிகள் உண்டு. இந்த திரிகோணாதிபதிகளோட தொடர்புல இருக்கும் பொழுது நீச கிரகம் செயல்படலாம். அதுபோல சந்திரனுக்கும் அதே, விருச்சகத்துல இருக்கிறார், விருச்சகமனையோடு அதிபதியான செவ்வாய் வலுப்பது, ஆட்சி உச்சம் பெற்று வலுப்பது அல்லது சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனை பெறுவதெல்லாம் நீசபங்கத்தை நிகழ்த்தி கொடுத்துரும். அல்லது சந்திரனோடு லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொள்வது. இதுல ஒரு உதாரணத்திற்கு விருச்சகமனையில சந்திரன் இருக்கிறார், ஒரு ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அந்த இடத்துல திரிகோணாதிபதிகளாக புதனும் சனியும் வரார். 2 பேருமே சந்திரனுக்கு காரக முரண்பாடு. இருப்பினும் கூட அந்த நீசம் பெற்ற சந்திரனோடு புதனும் சனியும் தொடர்பு கொண்டு இருந்து தசை நடக்குமாயின் அந்த தசை நல்லதை பண்ணும். நீச பங்கம் அடையல, வெறும் நீசம் பெற்று இருக்கிறார், ஆனால் சனி புதனுடைய தொடர்புல தசை நல்லா இருக்கும். பெரிய வெற்றிகள் என்றாலும் தோல்விகள் வீச்சுகள் கிடையாது, பயணப்பட வைக்கும். சமயங்கள்ல சந்திரனோடு திரிகோணாதிபதிகளும் அல்லது சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார் அல்லது சந்திரன் வீடு கொடுத்தவரோட பரிவர்த்தனையில இருக்கிறார்னா வெற்றி உண்டு. செவ்வாய் கரகத்துல நீசம் பெற்றிருக்கும். செவ்வாயோடு லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொள்வது, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது சந்திரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது கண்டிப்பாக செவ்வாய் தசையில யோகம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைவை கொடுக்கிறோம். குருவை பொறுத்த வரைக்கும் நீசம் பெற்று மகரத்தில் இருக்கிறார், வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அல்லது வீடு கொடுத்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் நீசமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆட்சி உச்சம் இல்ல, அவர் நீசமா இருந்தால் நீச நின்ற வீட்டதிபதிக்கு நீச பங்கு கிடைச்சிரும். அந்த மகரமனையோடு லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்டிருந்தாருன்னா கண்டிப்பா குரு தசை யோகம் பண்ணி கொடுக்கும். சனி பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் மேஷத்துல, வீடு கொடுத்த செவ்வாய் வலுப்பெற்று அல்லது செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று அல்லது லக்ன திரிகோணாதிபதிகள் சனியோடு தொடர்பு கொண்டு தசை சனி தசை நடக்குதுன்னா 19 வருடம் யோகமா இருக்கக்கூடிய அமைப்புகளாக அமையும். அதுபோல புதனை பொறுத்த வரைக்கும் 17 வருட மகாதசை நடத்தக்கூடியவர் மீனத்தில் நீசம் பெறுவார். வீடு கொடுத்த அதிபதியான குரு பகவான் ஸ்தான வலுவை பெற்றிருப்பதோ அல்லது குருவோடு புதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதோ அல்லது புதனோடு இணைவு பார்வையில் லக்ன திரிகோணாதிபதிகள் இருப்பது புதன் தசையை யோகம் பண்ணி கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். சுக்கிர மகாதசை 20 வருட மகாதசை, இது ஒரு பெரிய மகாதசை. சுக்கிர நீசம் பெற்று நிறைய ஜாதகங்கள்ல இருக்கும், எல்லாம் பயம் வந்துடும். ஏன்னா 20 வருடமும் ஒரு அவயோக காலமான அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது சுக்கிரன் புதன் மனையில் நீசம் பெறுவார், அவர் வலுப்பெற்று இருப்பது, ஸ்தான வலுவோடு இருப்பது அல்லது சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது அல்லது லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்புல இருக்கும் பொழுது சுக்கிர தசை நல்ல பலனை செய்கிறது. நீசனுடைய தசை லக்ன திரிகோணாதிபதிகள் வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை பெறும்பொழுது நீச தசைகள் யோகம் பண்ணுது. இதுதான் விதியின் அடிப்படையில். இப்படி உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா நீச தசையை பற்றி கவலை வேண்டாம். அதுபோல நீசனுடைய காரகம் கிடைக்குமான்னா, நீசனுடைய காரகத்திற்கான ஆதிபத்திய வீடும் ஆதிபத்திய அதிபதியும் வலுத்தால் கண்டிப்பாக ஜாதகத்துல அந்த பலனை பெற முடியும். அதுபோல நீசனுடைய ஆதிபத்தியம் கிடைக்குமா, ஆதிபத்திய காரகத்திற்கு காரக கிரகம் வலுப்பெறும் பொழுது ஆதிபத்தியங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். இதுதான் விதியை தவிர ஒரு கிரகம் நீசம் பெற்றால் பயம் வேண்டாம். அந்த கிரகம் நீசத்தில் எத்தனை வலுவோடு இருக்கிறதோ அதை பொறுத்து பலன் அமையும். ஓரளவுக்கு இந்த புரிதல் இருக்கும், எல்லோருக்கும் புரியணுன்ற வண்ணம் ஓரளவுக்கு ஒரு எளிமையான வழிகள்ல தான் இதை நம்ம விவரிச்சிருக்கிறோம். இந்த அமைவுகளில் உங்கள் ஜாதகத்தில் நீச கிரகம் இருந்தால் நீச தசை யோகம் பண்ணும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.